உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க காஃபி குடிங்க. காஃபிலையும் விஷம் கலக்கலாமே, ஒருவேளை கலந்துருப்பாளோ? என்னாச்சுங்க? என்ன திடீர்னு காஃபி இல்லாம்? என்னங்க, நான் தானே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், குடிங்க. பெட் காஃபி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய், என்னடா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? பாரு, பாவம் புள்ள காலையில எழுந்திருச்சு உனக்காக காஃபி எல்லாம் போட்டு வந்திருக்கு. வாங்கி குடி. வேடிக்கை பாக்குறான், எடுத்து குடிடா. நம்ம வீர அப்படிலாம் செய்ய மாட்டா, நம்புவோம். பாத்து பாத்து சுற்ற போது. ஏதாவது கலந்துருக்கிறியா? என்னோட லவ், அஃபெக்ஷன் எல்லாமே கலந்துருக்குங்க. அப்பெல்லாம் நம்மளுக்குள்ள ஒண்ணுமே இல்லையேடி. டேய், குடிடா. வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன, நீ ஈஸியா கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அனுபவிக்க போறது என்னமோ நான் தானே. குடி. குடிங்க. என்ன டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. என்னங்க, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. என்னம்மா நீ இப்படி கேக்குற? நீ போட்ட காஃபி நல்லா இல்லாம போகுமா? அதெல்லாம் குடிக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டா, நல்லா இல்லன்னு சொல்லுவியா நீ? உனக்காக அவ பாத்து பாத்து போட்டுட்டு வந்திருக்கா. நல்லா இருக்குன்னு வாய் திறந்து சொல்ல, அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, பொண்டாட்டிக்கு அவ சமைக்கிறது உனக்காக பாத்து பாத்து செய்யறதெல்லாம் நல்லா இருக்குன்னு வாயார பாராட்டணும். அப்பதானே அவ மனசு சந்தோஷமா இருக்கும், இல்லமா? சொல்லு. நல்லா இருக்குது. தேங்க்ஸ். எங்க ஒரு டவுட், மதியம் என்ன சமைக்க? ஐயோ, ஓ இது வெளியே இல்ல, என்னான்னு அடிப்பு போடுறா பாரு. மேல கேட்டப்போ ஒன்னும் சொல்லல, இப்ப என்ன சமைக்கிறதுன்னு கேக்குறா பாரு. என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் சமைச்சிடுறேன். உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் சமைச்சுக்க. இல்ல, அது எப்படி என் இஷ்டப்படி? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதானங்க நான் சமைக்க முடியும். அட, நீ என்னமா இவன்கிட்ட கேட்டுக்கிட்டு? இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல. அதெல்லாம் சர்ப்ரைஸா சமைச்சு போட்டு அசத்து. அதுவும் நல்ல ஐடியா தாமா. இவளுக்கு என்ன பிடிக்காதுன்னு வேணா தெரியும். ஏனுங்க, என் சர்ப்ரைஸ்ல மிரண்டு போக போறீங்க பாருங்க, கலக்கிடுற. ஆல்ரெடி மிரண்டு போய் தாண்டி இருக்கேன். கலக்கிறன்ட்டு போறா, எதுல கலக்க போறாளோ? ராத்திரி ஒரு மாதிரி நடந்துக்கிறா, பகல்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இவ உடம்புக்குள்ள ஏதோ அந்நியன் பூந்துட்டானா? இதையெல்லாம் அனுபவிக்கிறதா இல்ல பயப்படுறதானே தெரியலையே ஆண்டவா. மாறா, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போல. எப்படிப்பட்ட பொண்ணு வந்து உனக்கு கிடைச்சிருக்கு பாரு. கொடுத்து வச்சோடா நீ. இது வேற என்ன நடக்குதுன்னே தெரியாம சம்பந்தமே இல்லாம ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.